நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, கடவுளின் கடிதம். நம்ம வாழ்க்கையிலயும் கடவுளின் கடிதம் பெறலாம் எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு பசுமை நிறைந்த கிராமத்துல விஷால்னு 12 வயது சிறுவன் ரொம்ப சுறுசுறுப்பானவனாக இருக்கிறான். ஆனால் அவனோட குடும்பம் ஏழை மற்றும் துன்பத்தில் சிக்கியுள்ளது. தந்தை நோயாளி, தாயார் வேலைக்கு போகிறாள். விஷால் தினமும் பள்ளிக்கு போன பிறகு பத்திரிகை விற்கிறான். ஒரு நாள் வீடு திரும்பும் போது விஷால் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பூட்டிய பெட்டியை பார்க்கிறான். அதன் மேல் ஒரு எழுத்து: விசிறி போல வாழ விரும்புகிறாயா? எனது கடிதத்தை வாசிக்கவும். இப்படிக்கு கடவுள்னு எழுதியிருந்தது. அவனது மனசு பதற்றத்தில குதிக்கிறது. அவனுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் முதலில் ஒரு நல்ல செயல் செய். ஒரு சிரிக்கும் முகம் உருவாக்கு. உன்னை கோபப்படுத்திய ஒருவரை மன்னி. நீ இந்த மூன்றையும் செய்தால் அடுத்த வழிகாட்டல் வரும். அவன் அதனை விளையாட்டு என நினைத்தான். ஆனால் அவன் எப்போதும் போல பள்ளிக்கு போகும்போது காலை வேளையில் ஒருவருக்கு தன்னுடைய சாப்பாட்ட கொடுக்கிறான். நல்ல செயல். பின் ஒரு சிரிப்பில்லாமல் இருக்கும் ஒரு பெண் குழந்தையை நகைச்சுவையால் சிரிக்க வைக்கிறான். இரண்டாவது நற்செயல். முடிவாக அவன் மீது தவறாக பேசும் ஒரு அண்டைக்காரரை மன்னிக்கிறான். மூன்றாவது நற்செயல். அன்றிரவு வீட்டில் புதிய கடிதம் ஒன்று தோன்றுகிறது. அந்த கடிதத்தில், நீ பெருமை கொள்ளாதே, கடவுள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீ செய்யும் நன்மைகள் ஒரு நாளும் வீணாகாது. அதே நேரத்தில் விஷால் செய்த வேலைகள் யாரோ மூவரை சிறப்பாக மாற்றியுள்ளது. சாப்பாடு கொடுத்தவன் வேலைக்கு சேர்ந்தான். சிரித்த சிறுமி மீண்டும் பள்ளிக்கு போக ஆரம்பித்தாள். கோபமான அண்டைக்காரர் விஷாலை பாராட்டுகிறார். ஒரு வாரம் கழித்து தன்னுடைய பள்ளிக்கான ஸ்காலர்ஷிப் அறிவிக்கப்படுகிறது. விஷாலின் பெயர் முதல் இடத்தில். அந்த நாள் இரவு ஒரு கடிதம். இது கடவுளின் கடிதம் இல்லை, இது உன் உள்ளத்தின் கடிதம். நீ இறைப்பதத்தின் ஒரு பாகம். நீ நம்பிக்கை வைத்ததால் எல்லாம் நடந்தது. கதையின் நெறி. நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு சக்தி. நம்மை நாமே நம்பும்போது உலகமே நமக்காக செயல்படுகிறது. சிறிய செயல் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையும் தயவும் பொறுமையும் வாழ்க்கையை மாற்றும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.